ஆல்ரெடி நான் ஸ்டண்ட் வச்சுருக்கேன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு கன்ஜெனிட்டல். ஸோ பிறக்கும் பொழுதே இதய தசைகள்லையோ ஸோ இதயத்தில் இருக்கக்கூடிய வால்வுகள்லையோ பிரச்சனைகள் இருந்தால் ஸோ நான்வெஜ் முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது. ஆனால் அதே சமயம் முக்கியமாக நைட்டில் ஸோ நான்வெஜ் எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஸோ இதய தசைகளுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் தசைகள் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நம்ம ஸோ கார்டியாக் மசில்ஸ், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கா, ஹார்ட் மசில்ஸ் நார்மலாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதயம் தசைகள் வலிமையாக இருப்பதற்கு இந்தந்த உணவுகள் சாப்பிட்டாலே போதும். நல்ல ஒரு வாரத்திலிருந்து 7 நாட்கள்ல இருந்து ஒரு 10 நாட்கள்ல நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இதயம் பலம் பெற என்ன உணவுகள் சாப்பிடலாம்? பொதுவாக இதயம் நமக்கு பலவீனமாக இருக்கு, எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நிறைய விஷயங்கள் இருக்கு. சாதாரணமா நடந்து போகும்போதே ஒரு பால்பிட்டேஷன் வரும் இல்லைங்களா? நார்மலா நடந்து போனாங்க ஒரு படபடப்பு வருது. யாருன்னா என் பேரை சும்மா கூப்பிட்டா கூட எனக்கு திக்குன்னு ஒரு ஃபீல் வருதுங்க, படபடன்னு ஆகுதுன்னு சொல்லுவோம். இப்போ இதயம் தசைகள் வலிமையாக இருப்பதற்கு இந்தந்த உணவுகள் சாப்பிட்டாலே போதும். நல்ல ஒரு வாரத்துல இருந்து 7 நாட்கள்ல இருந்து ஒரு 10 நாட்கள்ல நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட், புரோட்டீன் நிறைந்த உணவுகள் ரொம்ப முக்கியம். இதயம் பலமாக இருப்பதற்கு புரோட்டீன் நிறைந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம புரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்கிறது கிடையாது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், இது மூன்றுமே ரொம்ப முக்கியம் நம்மளுடைய தசைகளோட வலிமைக்கு. ஸோ இதயமே பார்த்தோம்னா ஒரு மஸ்குலர் ஆர்கன். இப்போ இதய தசைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? பெரும்பாலும் தசைகள் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நம்ம ஸோ கார்டியாக் மசில்ஸ், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கா, ஹார்ட் மசில்ஸ் நார்மலாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், இது எல்லாமே முக்கியமானது. இது எல்லாமே சேர்ந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நட்ஸ் வகைகளில். இப்போ தினம்தோறும் நம்மளாம் நட்ஸ் நிறைய சாப்பிடுவோம். அதில் எது இதயத்திற்கு சிறந்தது? இதயம் பலமாக இருப்பதற்கு, இதய தசைகள் வலிமை பெறுவதற்கு ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கணும், பால்பிட்டேஷன் நமக்கு நார்மலாக இருக்கணும், இதயத்தில் துடிப்போடு சேர்த்து நம்மளுடைய வெசல்ஸில், பிளட் வெசல்ஸில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு ஆல்ரெடி நான் ஸ்டண்ட் வச்சுருக்கேன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு கன்ஜெனிட்டல். ஸோ பிறக்கும் பொழுதே இதய தசைகள்லையோ ஸோ இதயத்தில் இருக்கக்கூடிய வால்வுகள்லையோ பிரச்சனைகள் இருந்தால் என்னென்ன உணவுகள் எடுக்கலாம்னா முதல்ல இந்த நட்ஸ் வகைகள் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் சிறந்தது எது எது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தினம்தோறும் ஒரு 2 ஸ்பூனாவது வேர்க்கடலை, ரொம்ப சிம்பிளாக நம்ம வேர்க்கடலையை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாதாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ தினம்தோறும் ஒரு 5 பாதாம். இந்த பாதாம் எடுக்கிறதுலே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை தண்ணீரில் நல்லா சோக் பண்ணி தான் சாப்பிடணுமா, ஊற வைத்து அதோட மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு சாப்பிடணுமா, இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். தினந்தோறும் ஒரு 5 பாதாம் ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஆளி விதைகள். ஸோ இதயத்திற்கு ரொம்ப சிறந்தது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ஹேருக்காக எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுவோம், ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவோம். இதயம் பலமாக இருப்பதற்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுவுமே பார்த்தோம்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். டெய்லி ரெகுலராக 5 கிராம் இதோட பவுடரை நம்ம யூஸ் பண்ணணும். எப்படின்னா இந்த பவுடரை நம்ம தண்ணீரில் கலந்தோ பாலில் கலந்தோ ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இரவு தூங்கும்போது நம்ம எடுத்தோம்னா இன்னும் சிறப்பு. ஏன்னு பார்த்தோம்னா ஹார்ட் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நமக்கு மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. இப்போ நைட்டில் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்ம எடுக்கும்பொழுது மலச்சிக்கல் தொந்தரவே இருக்காது. ஸோ டெய்லி மார்னிங் ரெகுலராக மோஷன் போகிற ஒரு வழக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் ஹார்ட் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும்.
ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாமே விட்டமின்ஸாக இருக்கட்டும், அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே, அதுவும் முக்கியமாக ஆளி விதையோட மேல் தோலில் இருக்கக்கூடிய சத்துக்கள், ஸ்பெஷலி அனைத்து வகையான விட்டமின்ஸ் இதில் நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய கண்களுக்கும் சரி, தோலுக்கும் சரி, கை கால் விரல்களில் இருக்கக்கூடிய நகங்கள், இதயத்தோட நலனுக்கும் ஆளி விதைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஃப்ளாக்ஸீட்ஸ். ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் இந்த இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கவங்க வாதம் சம்பந்தப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். வாதம் சம்பந்தப்பட்ட உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிழங்கு வகைகள் ஃபர்ஸ்ட். ஏன்னா இதய நோய்கள் எல்லாமே வாதம் அதிகரித்தனால வரக்கூடியது. ருத்ர ரோகம், ருத்ர வாயு அப்படின்னு தான் சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். அப்போ வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளோ, வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளோ நம்ம சாப்பிடும்பொழுது இதயத்தில் பாதிப்பு ஏற்படலாம். அப்போ இந்த கிழங்கு வகைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, டியூபர்ஸ், இந்த கிழங்கு வகைகள், எந்த வகையான கிழங்கு வகை இருந்தாலும் அதை முற்றிலுமாக நம்ம தவிர்க்கணும். அதிகமான அந்த பருப்பு, ஸோ பருப்பு வகைகள் சாப்பிடும்போது எனக்கு அங்கங்கே கேஸ் ட்ரபிள் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்குமே நம்ம என்னன்னா இந்த பருப்பு வகைகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கிறது. அதே மாதிரி இந்த அரிசி உணவுகளில் எது எடுக்கலாம், இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நமக்கு இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த ப்ரௌன் ரைஸ் பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஸோ அது வந்து பாலிஷ் பண்ணாமல் இருக்கும், கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கக்கூடியது. ஸோ இதை வந்து இதயம் பலமாக இருப்பதற்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி கருப்பு கவுனி, காட்டு யானம், மாப்பிளை சம்பா, இந்த மாதிரி அரிசி வகைகள் டெய்லி கொஞ்சமாக நம்ம வந்து அதை குக் பண்ணி, இல்லை நம்ம கஞ்சி மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக இதை பயன்படுத்தும் போது இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதய தசைகள் பலமாக இருப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி மூச்சு வாங்கும் பார்த்தீங்களா, ஒரு சில கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு எனக்கு அதிகமான வியர்வை வருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த அரிசி, பழுப்பு அரிசி ரொம்ப சிறந்தது. ஸோ இதில் நம்ம உணவு சமைத்து சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வாதமும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடக்கூடிய மூலிகைகள் என்னென்ன, சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியமானது. இப்போ இதய தசைகள் பலமாக இருப்பதற்கு சின்ன வெங்காயம், தினம்தோறும் இந்த சின்ன வெங்காயம் 5-6 சின்ன வெங்காயமாவது உணவோடு சேர்த்தே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பச்சையாகவே ஸோ ஃபுட்டுக்குள்ளே வச்சு நம்ம அதை சூ பண்ணி உணவோடு கலந்து அதை சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது இதயத்திற்கு நல்லது. ஸோ இதய வால்வுகளில், ஸோ ஆர்ட்ரிஸில் இருக்கக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால், ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த பேட் கொலஸ்ட்ரால் இது கரையிறதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப சிறந்தது. இதை நம்ம உணவில் சேர்த்தோ இல்லை சமைக்கும் போது சமையலில் சேர்த்தோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக வேறு என்ன நம்ம சாப்பிடலாம், கிராம்பு ரொம்ப சிறந்தது. இதயம் பலமாக இருப்பதற்கும் ஹார்ட் பீட் நமக்கு நார்மலாக இருக்கிறதுக்கு கிராம்பு ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் லவங்கப்பட்டை, ஏலக்காய். ஸோ இது எல்லாமே இதயத்திற்கு சிறந்தது. ஸோ ஏலக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இதயம் பலமாக இருப்பதற்கு? ஏலக்காய், ஏலரிசி அப்படின்னு சொல்லுவோம். ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள், அது மட்டும் தனியாகவும் நமக்கு கிடைக்கும், அதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஏலரிசியை நம்ம பொடியாக செய்து எடுத்து வச்சுட்டு உணவில் இதை அடிக்கடி கலந்து சாப்பிட்றது. தேங்காய் பால் எடுத்து இந்த ஏலரிசி பொடி சேர்த்து ஒரு 50லிருந்து ஒரு 80 ml அளவுக்கு தேங்காய் பாலில் இதை நம்ம பொடியை சேர்த்து கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ வீக்லி ஒரு 2 or 3 times இந்த மாதிரி நம்ம ரெகுலராக எடுக்கும்பொழுது இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம்? இப்போ உணவு சமைப்பதற்கு எந்த ஆயில் நமக்கு சிறந்தது, எண்ணெய் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதற்கு முக்கியமாக தேங்காய் எண்ணெய் ரொம்ப சிறந்தது. ஸோ தேங்காய் எண்ணெயில் ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு, நம்ம எல்லாருமே ஒதுக்கி வச்சுட்டோம். ஸோ அதுலேருந்து நமக்கு நோய் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் உணவு சமைப்பதற்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிறந்தது. அதே மாதிரி அதே சமயம் என்னென்னா அளவோடு அதை பயன்படுத்துறது நல்லது. ஸோ ரெகுலராக நம்ம வந்து ரொம்ப ஆயில் சேர்ந்த உணவோ இல்லை நெய் அதிகமாக சேர்த்த உணவுகளோ
எடுக்காமல் அதை அவாய்ட் பண்ணிட்டு ஸோ லைட்டாக நம்ம டெய்லி யூஸ்க்கு நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். இது வந்து சிறந்தது. இரவு நேரத்தில் அதிகமாக ஆயிலி ஃபுட்டோ இல்லை அசைவ உணவுகளோ நம்ம எடுக்கிறத தவிர்க்கலாம். ஸோ நான்வெஜ் முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது. ஆனால் அதே சமயம் முக்கியமாக நைட்டில் ஸோ நான்வெஜ் எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஸோ இதய தசைகளுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரும்பாலும் நம்ம உடல்ல பித்தம் அதிகரித்திருந்தாலும் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா அடிக்கடி நமக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ பிபியும் நமக்கு வந்து மெயின்டைன் பண்ண அடிக்கடி நம்ம பிளட் ப்ரெஷரை செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மெடிசன் மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் சந்தனாதி சூரணம் அப்படின்ற மருந்து இருக்குது. சந்தனாதி குடிநீர் இது கஷாயம் மாதிரியும் நமக்கு கிடைக்குது. தினம்தோறும் ஒரு 2 கிராம் அளவுக்கு இதை பயன்படுத்தலாம். ஹாட் வாட்டரில் ஒரு 2 கிராம் சந்தனாதி சூர்ணம் கலந்து டெய்லி காலையில் ஒரு வேளை மட்டும் ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோமா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த சந்தனாதி சூர்ணம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா சந்தனம் ஸோ சந்தனத்தோட நிறைய மூலிகைகள் சேர்ந்துருக்கு. இதில் முக்கியமாக மரமஞ்சள் சேர்ந்துருக்கு. ஸோ இதயத்திற்கு பலம் தரக்கூடியது மரமஞ்சள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் கடுக்காய் சேர்ந்துருக்கு. இதய தசைகளுக்கு ரொம்ப சிறந்தது. வால் மிளகும் அப்படிதான். ஸோ அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அதை கரைக்கிறதுக்கு. ஸோ கோஷ்டம் அக்ரஹாரம் முக்கியமான ஒரு மூலிகையாக இதில் இருக்குது. மருதம் பட்டை ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் சேர்ந்தது தான் இப்போ சந்தனாதி குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம். சந்தனாதி சூரணம் குடிநீர் அப்படின்னா கஷாயம். ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸாக அதை வந்து ஃபில்டர் பண்ணி டெய்லி ரெகுலராக அதை குடிச்சிட்டு வரும்பொழுது இதய தசைகளுக்கு இது சிறந்தது. ஸோ பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இதை எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சந்தனாதி குடிநீர் நம்ம தினம்தோறும் பயன்படுத்தலாம். ஸோ இதயம் பலமாக இருப்பதற்கு என்ன மாதிரியான இயற்கை உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.